அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். ஹேகிரிவா அஸ்ட்ரோ சேனலில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாமக்கோல் பிரசன்னம். பிரசன்னத்தில் விதவிதமான பிரசன்னங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா சுழி பிரசன்னம் அந்த காலத்திலேருந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரட் ஆருடம் அப்படின்னு இருக்குது, கேபி பிரசன்னம் இருக்குது, ஜாமக்கோல் பிரசன்னம்னு இருக்குது, கடிகார பிரசன்னம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரசன்ன வகைகள்லாம் இருக்குது. அதில் உள்ளத்துலேயே புகழ் வாய்ந்தது மிக எளிமையானது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல் பிரசன்னம் வந்து உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லும். உலகத்தில் மக்கள் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்மளும் பதில் சொல்ல முடியும். அது வந்து அற்புதமான இதுதான் ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல்னா ஜாமம்னா டைம் 1.5 மணி நேரங்கிறது ஜாமம். கோல்னா கோல் விவரங்கள். இந்த கோல் கிரகங்கள் எந்தெந்த பொசிஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம். இப்போது நம்ம ஒரு உதாரண ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் எஸ் ஆர் நோங்கிறது நம்ம சொல்லணும். இப்போது இந்த ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து தன்னோட சம்பளத்தை உயர்த்தி சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் கூட கேட்கலாமா அப்படின்னு வந்து அவரோட கேள்வி. இப்போ பாருங்கள், இதுதான் ஜாமக்கோல் சார்ட்டு. அவரோட ஏஜ் வந்து 38. அவர் கேள்வி கேட்ட பிறகு ஜாமக்கோல் சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ண பிறகு உதயம் இதில் முக்கியம் வந்து உதயம், ஆருடம், கவிப்பு 3 விஷயம் முக்கியம். உதயங்கிறது லக்னம் மாதிரி, ஆருடம்ங்கிறது கேள்வி, கவிப்புங்கிறது அவர் சந்தித்து வரும் பிரச்சனை நடக்குமா நடக்காதாங்கிறது கவிப்பு கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து சொல்லிடலாம். இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து உதயம் வந்திருக்கு. கும்பத்தின் அதிபதி யாருங்க? சனி. அவர் எங்கே இருக்கார்? மேஷத்தில் சனி வந்து இருக்கார். இங்கே சனி பகவான் வந்து மேஷ வீட்டில் நீசம். வெளிவட்ட கிரகங்கள் இது வந்து வெளிவட்ட கிரகங்கள், உள்வட்ட கிரகங்கள். இப்போது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வெளிவட்ட கிரகங்களை வச்சு பலன் சொல்லிடலாம். உள்வட்ட கிரகங்களுக்கு ரொம்ப டீப்பராக அனாலிசிஸ் பண்ணால் உள்வட்ட கிரகங்களை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து வெளிவட்ட கிரகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது உதயாதிபதி கேள்வி என்னன்னு பாருங்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன? சம்பளம் உயர்த்தி கேட்கலாமா? இப்போ வந்து என்ன ஆன்சர்னா, உதயாதிபதி எங்கே இருக்காரு பாருங்கள், இங்கே இருக்கார், நீசம் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஆருடம்ங்கிறது கேள்வின்னு சொன்னேன். சுக்கரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், வெளிவட்டத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு. சுக்கரங்கிறது பணத்தை குறிக்கிறவர். ஸோ நம்ம அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான், தப்பாக எதுவும் கேட்கல, அவர் கேள்வியில் ரைட் இருக்குது, பணத்தை பற்றி கேட்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போது கவிப்புங்கிறத பாருங்கள், உதயத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், நம்மளோட ஆசைகள் தீர்வதற்கான உள்ள ஒரு பகுதி. சந்தோஷம் அடைவது, ஒரு பொருள் ஒரு வெற்றியால் கிடைக்கின்ற சந்தோஷம் எல்லாமே வந்து இந்த 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்திலே கவிப்பு உட்காந்துருக்கு. கவிப்புங்கிறது தடை, மிகப்பெரிய தடை. அந்த இடத்துலேயே கவிப்பு உட்காந்துருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா, உதயாதிபதி நீசம், உங்களுக்கு அந்த பணம் இன்னும் அடிஷ்னலாக சம்பளம் உயர்த்தி கேட்கலாங்கிறதுக்கு அந்த கம்பெனியில் வாய்ப்பு இல்லை, இப்போ தற்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது கொஸ்டின், அது ஆன்சர். 2வது எதனால ரீசன் வந்து தகுதி இல்லை. அடுத்த ரீசன் வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கவிப்பிலே உட்காந்துருக்காரு. 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடைவன். இந்த உதயாதிபதிக்கு 2ஆம் இடைவன் வந்து குரு. இந்த குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிட்டாரு. உள்வட்டத்திலோட மாந்தியோட தொடர்பு கொண்டார். மாந்தியோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பாக அது வந்து நடக்காது, போயிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த பலன். ஸோ நாங்கள் அவருக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் இப்போதைக்கு கேட்காதீங்க, இப்போதைக்கு இதே இதில் போங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா சூரியன்கிறது தலைமை பண்பு, தலைமை பண்பு இது போட்டு சொல்கிற விஷயங்கள். ஸோ அவருக்கு என்ன ஆகும்னா, பணம் கேட்டால் கெட்ட பேர் தான் ஏற்படும். ஸோ அதனால் கேட்க வேண்டாம். கவிப்பில் வந்து சூரியன் இருக்குது, 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் சம்பளம் உயர்த்தி கேட்க வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுதான் அற்புதமான பிரச்சனை. ஒரு சிங்கிளில் உடனே பதில் சொல்லலாம். அந்த கிரகங்களை வச்சு, உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்களை வச்சு உதயம், ஆருடம், கவிப்பு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.